சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தீபாவளி பரிசாக வரப்போகும் ஒரு சிறப்பான தகவல். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு தீபாவளிக்கு முன்பாக அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் கடந்த 1 மாத காலமாக விண்ணப்பங்களை தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விரைவில் விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்களை படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டமான பணம் அனுப்பப்படலாம் என்று தகவல்கள் வருகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு 45 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது தொடங்கி 45 நாட்கள் நிறைவடைகின்றன. எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்கள் ஆகஸ்ட் 28 முதல் பதில்களை பெற வேண்டும். ஆனால் இவர்களுக்கான பதில்கள் அனுப்பப்படவில்லை. எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக பதில்களாய் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை www.kmut.tn.government.in என்ற இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் தகுதியற்றவர்கள் குறித்த தகவல்கள் சமீபத்தில் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் சுமார் 25 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இவர்களில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் நிதி உதவி கோரி 15 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர். பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆகையால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட விதிகளின்படி அரசு ஊழியர்கள் நேரடியாக அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், குறிப்பிட்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஆகியோர் இந்த உரிமைத் தொகை பெற தகுதியற்றவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், முதுகுத்தண்டுவடம், தண்டுவடம் மறதி நோய், பார்க்கின்சன் நோய், தசை திசைவு நோய் மற்றும் தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதியம் திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் ஓய்வூதியம் பெறாத தகுதியுள்ள பெண்களும் விண்ணப்பிக்கலாம். வருவாய் துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதியான பெண்களும் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். மேலும் 29 மாவட்டங்களில் உள்ள 106 முகாம்களில் வசிக்கும் 19,487 இலங்கை தமிழர்களுக்கும் இத்திட்டத்தை
விரிவுபடுத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் ஏற்கனவே உள்ள விதி விலக்குகளுடன் கூடுதலாக சில சலுகைகள் வழங்குவது குறித்து 19/6/2025 அன்று தலைமை செயலர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கீழ் மேலும் பல பெண்கள் பயனடைய வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், அதாவது சென்னையில் டீ காஃபி விலையானது உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாற்றம் வந்துள்ளது. சென்னையில் டீ கடைகளில் டீ காபி விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நேற்று வரை டீ ரூபாய் 10 காபி 12 விற்கப்பட்டு வந்த நிலையில் இனி வருகின்ற நாட்களில் புதிய விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது என்னதான் வீடுகளில் டீ காபி போட்டாலும் டீ கடைகளுக்கு சென்று டீ காபி குடிப்பதை சிலர் வாடிக்கையாக வைத்திருப்பார்கள். அந்த வகையில் அதிகாலை 4 மணி முதலே டீ கடைகள் திறந்துவிடும். இதனால் அங்கு ஆரம்பத்தில் டீ காஃபி மட்டுமே விற்கப்பட்ட நிலையில் தற்போது காலத்திற்கேற்ப லெமன் டீ, பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ், கிரீன் டீ, பிளாக் டீ உள்ளிட்டவைகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் டீ கடையை வாடகைக்கு விட்டுவிட்டு மேலே குடியிருப்போர் கூட டீ கடைக்கு வந்து டீ காபி சாப்பிடுவதையே விரும்புவர். இந்த டீ காபி இதுவரை காபி ரூபாய் 12 டீ ரூபாய் 10 விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அடுத்து இன்று முதல் டீ காபி விலை உயர்ந்துள்ளது. இதை சென்னை டீ கடை உரிமையாளர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளன. டீ ரூபாய் 15, காஃபி ரூபாய் 20க்கும் விற்கப்படுகிறது. அதுபோல் பால் லெமன் டீயும் 15 விற்பனையாகிறது. காஃபி ஸ்பெஷல் டீ, ராகி பால், சுக்கு காப்பி உள்ளிட்டவை 20 விற்பனையாகும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் ரூபாய் 25க்கு விற்பனை செய்யப்படும். இதே பார்சல் என்றால் டீ பால் ரூபாய் 45க்கும், லெமன் டீ, காஃபி ஸ்பெஷல் டீ, ராகி பால், சுக்கு காப்பி உள்ளிட்டவை ரூபாய் 60க்கும், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் ஆகியவை ரூபாய் 70க்கும் விற்பனையாகும் என்று சொல்லப்படுகிறது. சென்னையில் 1000க்கும் மேற்பட்ட டீ கடைகள் இயங்கி வருகின்றன. பால் விலை, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னையில் 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட டீயின் விலை 2 ரூபாய் உயர்த்தப்பட்டு 12 ரூபாய்க்கும், 12 ரூபாய்க்கு விற்கப்பட்ட காஃபி ரூபாய் 3 உயர்த்தப்பட்டு ரூபாய் 15க்கும் விற்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சென்னையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு பால் விலை, காஃபி, டீ தூள் விலை, போக்குவரத்து செலவு உள்ளிட்ட காரணங்களுக்காக இனி வருகிற நாட்களில் டீ காஃபி விலையானது உயர்த்தப்படுகிறது. அதுபோல் போண்டா, பஜ்ஜி, சமோசா விலையும் ரூபாய் 3 உயர்த்தப்பட்டு ரூபாய் 15க்கு விற்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.